மனுஷனாவது வாழ வேணாமா? அந்த மன உறுதி நீதான் தரணும். பாட்டில் பார்த்து சொல்லி விடாம பாத்துக்க. என்ன இன்னைக்கு அதிசயமா சாமி எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆமா ராஜா, என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா நான் பெரிய தண்ணி வண்டியா இருக்கேன். அதனால ராஜா, என்னென்ன ஏன் வெறுக்கிறேன்னு ஒரு கோட்டை அடிச்சு நிதானமா யோசிச்சு பார்த்தேன். நீ வெறுக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்ன மற்ற புருஷனுக்கு மாதிரி எனக்கு வேற செட்டப்பும் கிடையாது. இந்த மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் ஐயோ, குறைச்சல். இல்லம்மா, ஒரு கம்பேரிசனுக்காக சொன்னேன். அப்புறம் கல்யாணமான நாள்ல இருந்து ஒப்ப வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு நான் உனக்கு சொன்னதில்லை. அப்படி போய் கேட்டாலும் ஒன்றும் பெருசாக கொடுத்துட்டு போகிறதில்ல. மற்ற வீட்டுக்காரந்த மாதிரி சமையல் ரூமில் அதை பண்ணி இதை பண்ணி உன்னை நான் சாகடிக்கிறதில்ல. அடித்தாலும் நீ ஒன்றும் பெருசாக சமைச்சு கிழிச்சிட்டு போகிறதில்ல. இப்படி நல்ல புருஷனுக்கான எல்லா குணங்களும் என்கிட்ட இருக்கு. என்ன டெய்லி ஒரு கோட்டை அடிச்சிடறேன். இந்த கோட்டை அடித்து உன்னைய பாவம் வேதனைப்படுத்த வைக்கணும்னு சொல்லி தான் இன்னையிலேருந்து குடிக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை பற்றி தான் வெங்கடாஜபுரத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாவா ஐயா சொல்ற? நம்பிக்கை இல்லைன்னா நீ அவரையே கேட்டுக்க. யோ சொல்லையா. அதனால ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா முடியெல்லாம் வெட்டிட்டு தாடி ட்ரிம் பண்ணிட்டு வந்துடுவேன். அரிக்குது. அதானே பார்த்தேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு போய் நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர போற. பாத்தியா, ஒரு மனுஷன் திருந்தி வாழலாம்னு நினைக்கும் போது அப்செட் பண்ற. பாத்தியா, இது பாரு, உன் மேல சத்தியம், நான் நடத்துற கேபிள் டிவி மேல சத்தியம், சன் டிவி மேல சத்தியம், பெப்சி உங்கள் சாய்ஸ் உமா மேல சத்தியம், விஜய் டிவி ரவி பர்னாடு மேல சத்தியம். இனிமேல் நான் காலி பாட்டில் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். தெரிஞ்சுக்க. நிஜமா தானே சொல்றேன்? சத்தியமா. இந்தா முதல்ல உன் தாடியை எடுத்துட்டு வா. ஐயோ, எடுத்துட்டு வந்துடுவேன். ஆனா நீ யாருன்னு அடையாளம் தெரியாம அப்புறம் வெளியில நிறுத்திட்டு வை. அனாதையா ரோட்லயே சுத்த முடியும்? ஆமா, ட்ரிம் பண்ணிட்டு வந்துடுறேன். எதையோ பண்ணி தொலை. ஆமா, பணத்தை நீ அங்கதான் வைப்பியா? ஏன் இல்ல, வெளியில போகும்போது பரிசுல வச்சு எடுத்துட்டு போ. அதை பத்தி நீ கவலைப்படாத. ஊரு கெட்டு கிடக்குது, அதனால சொல்ல வந்தேன். அண்ணா மணி அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. டேய், என்னையடா அங்கெல்லாம் கூப்பிடுறேன்? கருமம், நாங்களாம் அங்கே வரமாட்டோம். ஓஹோ, திருந்துட்டீங்களா? இந்த மாதிரி முடிவு பண்ணி நான் எத்தனை நாள் கவுந்திருக்கேன் தெரியுமா? மூடி சுத்திக்கிச்சுண்ணா, திறந்து கொடுத்துட்டு போங்கண்ணா. அட வாங்கண்ணே. டேய், நீ நானும் ஒன்னாடா? என்னுடைய மன உறுதியே வேற. நான் நல்லா திருந்ததான் சொன்னதுதான். நீங்க திருந்தி நாசமா போங்க. இந்த மூடி சுத்திக்கிச்சு வந்து திறந்து கொடுத்துட்டு போங்கண்ணா. அட வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். நீங்க தான் எக்ஸ்பர்ட் ஆச்சுல்ல, மன உறுதியோட இருக்கீங்களா? வந்து திறந்து கொடுத்துட்டு போங்கண்ணா. வாங்கண்ணே, திறந்து கொடுத்துட்டு போங்கண்ணா. என்னடா ஏன்டா மனுஷனை உயிர் எடுக்கிறீங்க? சே, பாட்டில் திறக்க தெரியாதனால ஏன்டா குடிக்கிறீங்க? நம்ம ஊர் பாட்டில் எப்பவுமே சுத்திக்கும். சரி, என்ன பண்ணோம்னா மேலே 2 தட்டு, ஓகே, கீழே 2 தட்டு, ஓகே, அப்படி தட்டி திருப்பணும்னா ஓகே 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 எப்படி? ஓகேண்ணா. அண்ணா ஒரு பெக்கு. டேய், நான் தான் திருந்திட்டு சொல்றேன்ல, கிண்டலா? உண்மையிலே உங்க கொள்கையில நீங்க ஸ்டெடியா இருக்கீங்க. வர பிரதர், முதலாளி உங்களுக்கு கடன் கொடுக்கலாம் சொல்லிட்டாருண்ணே. நான் தான் திருந்திட்டு சொல்ல கிண்டல் பண்ணலடா. இப்படி ஆரம்பிச்சல. அன்புள்ள அம்மாவுக்கு நீங்கள் அனுப்பிய கடிதமும் பணமும் கிடைத்தது ஒரு முக்கிய விஷயம். இதுவரை மேடையேறாத எனக்கு ஒரு ரசிகை கிடைத்திருக்கிறாள். ஆனால் அவளை நான் சந்திக்கும் போதெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள். கூடிய சீக்கிரமே அவள் என்னை புரிந்து கொண்டு அவளால் எனது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படலாம். எல்லாவற்றுக்கும் கடிதம் எழுதுகிறேன். செலவுக்கு இத்துடன் பணம் அனுப்புகிறேன். உடல் நலனை பார்த்து கொள்ளவும். அன்புடன் குட்டி. என்ன குட்டி, அம்மாவுக்கு மணி ஆடுற? வரும்போது மட்டும் தர, அனுப்பும்போது தர மாட்டேன்றிய? என்ன லெட்டர்? நான் போஸ்ட் பண்றேனே. ஏய் மேடம் எங்க? அங்க இருக்காங்க.
வா மார்னிங் மேடம். ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கங்க்ராட்ஸ் ருக்கு. எல்லா எக்ஸாம்லயும் நீ தான் ஃபர்ஸ்டா வந்திருக்க. இதே லெவல் மெயின்டைன் பண்ணா ஃபைனல் எக்ஸாம்ல நீ யுனிவர்சிட்டில ஃபர்ஸ்டா வரலாம். அப்படி யுனிவர்சிட்டில ஃபர்ஸ்டா வந்துட்டீனா ஃபாரின்ல போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். இல்ல மேடம், நான் இங்கேயே ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐஏஎஸ் preliminary எக்ஸாமினேஷன் புக்ஸ் தரேன்னு சொன்னீங்களே மேடம். கண்டிப்பா தரேன். தேங்க்யூ மேடம். இதுல என்னமா இருக்கு? அண்ணா நகர் டவர் பக்கத்துல தானே? ஆமா, நீ வந்திருக்கல்ல. நெக்ஸ்ட் வீக் வரணும் மேடம். மேடம் என்னாச்சு மேடம்? அந்த ஆக்சிடென்ட்ல ருக்குக்கு என்னாச்சு? அதுக்கப்புறம் நீங்க ருக்கு பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். புள்ளியரப்பா, ஒவ்வொரு தடவை ருக்குவை போய் நான் பார்க்கும்போதெல்லாம் தப்பாக ஏதாவது நடந்துருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ருக்குவை இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் தான் கூட்டின்னு அவகிட்ட போய் நான் சொல்ல போகிறேன். இந்த தடவை தப்பாக எதுவும் நடந்துடாம நீ தான் பிள்ளையரை பார்த்துக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். இல்லை, ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? எனக்கு கண்ணு தெரியாது. உங்களுக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஆமாம். விளையாடாதீங்க. இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் பொய் சொல்கிறீங்க. அட என்ன சார், கண்ணு தெரியாதுன்னு யாராவது பொய் சொல்லுவாங்களா? 4-5 மாசத்துக்கு முன்னாடி காலேஜ் லேப்ல ஒரு பொறுக்கி ராஸ்கலால ஆசிட் பாட்டில் பர்ஸ்ட் ஆகி என் கண் பார்வை போயிடுச்சு. வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன். ஏய் சாவுகரைக்கு பாத்து போடா. நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணல. ஏய்,